உங்களோட கண்களில் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல இருக்கக்கூடிய வீடியோ பாருங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம மனைவி தன்னோட காதலை தெரிவிக்கக்கூடிய மனதை தொட்ட கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு. பிடிச்சவங்க பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது, நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ, யார் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அவங்களே உங்களை தேடி வரப்போறாங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்த அறிகுறி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க, சார் எனக்கு எல்லா அறிகுறியுமே காட்டுது, இது எல்லா அறிகுறி காட்டுறனால பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க வந்துடுவாங்க, நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக அவங்க வருவாங்க, முழு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க. சில பேருக்குலாம் எனக்கு சரியாக காட்ட மாட்டேங்குதுங்க, ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிம்டம்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான சிம்டம்ஸ் இருக்குது. அந்த சிம்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சுது அப்படின்னா நீங்கள் யாரை விரும்பினீங்களோ, யார் இல்லாமல் தவிக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. இதை உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிம்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் அவங்கள பற்றி ஆல்ரெடி பயங்கரமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள அதிகமாக நினைக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். செகண்டு, அவங்க உங்கள் லைஃப்பில் வந்துடுவாங்க. ஆனால் வந்தவங்கள திருப்பி போகாமல் பார்த்துக்கிறது முழுக்க முழுக்க உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்தவங்கள திருப்பியும் போக வச்சுட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பலனுமே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களை விட்டு ஒருத்தவங்க போயிருக்காங்க அப்படின்னா அவங்கள வர வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுத்தினாலுமே அவங்க வந்தவங்க உங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்ஸ் அவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்க போகக்கூடாது அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே பிடிச்சி விரும்பி தான் ஒன்று சேர்ந்துருப்பீங்க. அப்படி பிடிச்சி விரும்பி ஒன்று சேர்ந்த நீங்கள் இப்போ பிரிஞ்சு போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு முதல்ல அதை பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ள என்ன தப்பு பண்ணீங்க, என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மிஸ்டேக்குமே முதல்ல சரி பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சார் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனும் பையன்தான், நான் வேறு எந்த பையன் கூட பேசினாலும் அவன் பெருசாக அதை பற்றி கோவப்படவே மாட்டான், இத்தனைக்கு அவன் பார்த்தீங்கன்னா அவனோட பெஸ்ட்டு, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவன் இந்த மாதிரிலாம் என்னை டாமினேட் பண்ண மாட்டான், அது பண்ணு இது பண்ணுன்னு என்னை புஷ் பண்ண மாட்டான். ஆனால் என் லவர் இருக்கானே அதுக்கு ஆப்போசிட்டு, எப்போ பாரு என்னை அது பண்ணாத இது பண்ணாத, அவன் கூட பேசாத இவன் கூட பேசாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறனால எங்களுக்குள்ளே பிரச்சனை வருது. எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேண்டாமா? நான் தப்பாலாம் எதுவுமே பேச மாட்டேன், நான் நல்லபடியாக தான் பேசிகிட்ருக்கேன். எங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சம்மந்தமாக நாங்கள் கேட்குறோம், இல்லை காலேஜில் ஸ்டடி சம்மந்தமாக நான் பேசினா கூட என் லவர் இதை ஒரு விஷயமாக எடுத்து என்கிட்ட சண்டை போடுறான். இந்த மாதிரியான சண்டைகள்னால தான் நாங்கள் பிரியறதுக்கு மிக முக்கியமான காரணமே இருக்குது. நான் என்ன பண்ண முடியும், இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லவ்வரை முதல்ல வேறு யாருக்கூடையும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, இது ரொம்ப தப்பு. அண்ட் செகண்ட் என்ன தெரியுங்களா, உங்களோட பெஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போனாலும் அதனால அவருக்கு ஒரு லாஸ் கிடையவே கிடையாது. அவர் கூட நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கிறீங்களா, ஹாய் பாய், ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா, ஜாலியாக இருக்காரா, அவ்வளோதான் அவர் பார்ப்பார். உங்கள் லவ்வர் அப்படி கிடையாது, காலம் முழுக்க உங்கள் கூட இருக்கணும்னு நினைப்பார், வாழ்நாள் முழுவதும் உங்கள் கூட வாழணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிறான்னா என்ன தாட்டோட பழகுவான், என்ன மோட்டிவோட பழகுவான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது, அவரை பொறுத்தளவுக்கு நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, நீங்கள் தான் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒன்று, ஒரு ப்ரீசியஸான ஒன்று நீங்கள் தான். அப்படி ரொம்பவும் வேல்யூவாக இருக்கக்கூடிய உங்களை அவர் இழக்க தயாராக இல்லை. ஒரு சின்ன பயம், யாராவது பேசி நம்மக்கிட்ட தான் அவளை பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துக்காக தான், அந்த பயத்தினால தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பேசாதமா, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு உங்களை கட்டுப்படுத்துகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அவர் உங்களை கட்டுப்படுத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு, மற்றவங்களாம் அப்படி இல்லை, இவன் மட்டும் இப்படி பண்ணுறான், என் ஃப்ரீடம் போகுது, என் மேலே நம்பிக்கை இல்லை, என்னை ரொம்ப அடைச்சி வைக்கிறான் அப்படின்னு நினச்சி அதை சண்டையாகி பிரியுறீங்க. பிரிஞ்ச பிறகு ஐயோ போச்சேன்னு புலம்புறாங்க. நிறைய பொண்ணுங்க பார்த்திங்கன்னா இப்படி தான் என்கிட்ட ஃபோன் கன்சல்டன்ட் கேட்குறதுல முக்கால்வாசி பொண்ணுங்களோட பிரச்சனை இதுவாக தான் இருக்குது. உண்மையாக லவ் பண்ணுற பையன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன் போட தான் செய்வான். அதே மாதிரி ஒரு பையன் உங்களை உண்மையாக லவ் பண்ணியிருந்தானா நீங்கள் என்ன தப்பு பண்ணாலுமே மன்னிச்சுட்டு எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் தயாராக இருப்பான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ட்ரூவாக லவ் பண்ணுற பசங்களோட குணமே. அதை புரிஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும்.
இப்போ ஏன் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுங்களா? முதல்ல உங்கள் மேலே உள்ள தப்பை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தினால தான் பல பேருக்கு பிரச்சனை வருது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பையன் உங்களை கட்டுப்படுத்துகிறான்னா நீங்கள் அவனுக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பண்ணுறான். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக விட்றானோ, நீ எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற அர்த்தம். எல்லா பசங்களும் எல்லா பொண்ணையும் கட்டுப்பாடுக்குள்ளே வைக்க நினைக்கவே மாட்டாங்க. ஒரு பொண்ணை கட்டுப்பாடுக்குள்ளே வைக்கிறான்னா அவன் அந்த பொண்ணை தான் உலகமாக பார்க்குறான்னு அர்த்தம். ஸோ அந்த தவறை புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட்டு உங்கள் லவ்வர் போனாவோ, அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டுது அவங்க திருப்பி வரப்போகிறாங்க அப்படின்னு. அப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட உண்மையான தவறு என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி எதனால அவங்க உங்களை விட்டு போனாங்கன்னு பார்த்து அந்த தவறுகளை திரும்பியும் பண்ணாமல் இருந்தாவே போதும். கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழணும். அதை விட்டுட்டு திரும்ப 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 அதே தப்பு பண்ணுறதுல நிறைய பேர் பார்த்துருக்கேன். மோஸ்ட் ப்ராப்பர்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும். அந்த வேலையும் கூட பெருசாக விடாமல் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி இரிட்டேட் பண்ணி அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி அவங்க வந்து அன்பிளாக் பண்ணி இவங்களோட பேச வருவாங்க. ஒரு மாதம் நல்லா பேசிட்டு திருப்பியும் அதே மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வராதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண பர்சன் கண்டிப்பாக உங்களை தேடி வருவார். அப்படி அவர் வராரு அப்படின்னா தயவு செஞ்சு திருப்பியும் டார்ச்சர் பண்ணி நீங்கள் அவரை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் தொடர்ந்து பண்ணி நீங்கள் உங்களை வந்து ரொம்ப அவர் அடமெண்ட்டாக பண்ணுறாரு இல்லை உங்களை டாமினேட் பண்ணுறாரு இந்த மாதிரி எண்ணங்களில் நினச்சி நீங்களே வந்து எல்லாத்தையும் கெடுத்துக்க வேண்டாம். அப்படி கெடுத்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிறது உங்கள் லைஃப் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் விரும்பின நபர் 100% உங்களுக்கு கிடைக்க போகிறான்னு அர்த்தம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் உங்களுடைய பழைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே இப்போ லைவில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணால் கூட அது உடனே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு காஃபி குடித்தா நல்லா இருக்குமே நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் வந்து காஃபி கொண்டு வந்து தான் ஒன்று வாங்கினேன் அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய விருப்பமான ஒரு நண்பர் நீங்கள் அவங்கள நினச்ச உடனே அவங்க உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. உங்கள் சரௌண்டிங் இருக்கிறவங்கள உங்கள் மேலே அவ்வளவு அன்பு காட்ட ஆரம்பிப்பாங்க, ரொம்ப கேர் எடுத்து உங்களை பார்த்துப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது நீங்கள் ஆல்ரெடி பண்ண மேனிஃபெஸ்டேஷன் இப்போ கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கு. நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. நீங்கள் விரும்பினது எப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதோ, நீங்கள் விரும்பின நபர் எப்போ உங்களை தேடி வரப்போறாரோ அதை தெரிவிக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான மெத்தட் இந்த மெத்தட் தான். இந்த அறிகுறி தான் இந்த மெத்தடில் சிம்டம்ஸ் தான். இதுக்கு நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டான பாத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இது தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட தவறுகளை உடனடியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. அவங்க வரவங்க திருப்பி போகாம மட்டும் நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அது